வணக்கம். இந்தியாவினுடைய 18வது மக்களவைக்கான அந்த 7 கட்ட தேர்தல் 7வது கட்ட தேர்தல் இன்றையோடு நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே இன்னைக்கு 6 மணிக்கு மேல எக்ஸிட் போல்ஸ் என்று சொல்லப்படுகிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுவதற்கான தடை நீக்கப்படுகிறது. அநேகமாக நீங்கள் இந்த காணொலியை பார்க்கிற நேரத்திலே கூட எல்லா தொலைக்காட்சிகளும் நிறைய சமூக வலைதளங்களும் பல நிறுவனங்களும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருப்பார்கள். இதோ இவர்தான் ஆட்சி அமைக்கப் போகிறார், இவர்தான் இதை செய்ய போகிறார், அவர்தான் இந்த துறை அமைச்சராக வரப்போகிறார் என்றெல்லாம் அந்த அளவிற்கு பேச்சு நடக்கும். 4ஆம் தேதி உண்மையில் மக்கள் முடிவென்ன என்பது தெரிவதற்கு முன்பே இன்னும் ஒரு 3 நாட்கள் அரசியல் பணியிலே இருக்கிறவர்கள், அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த எக்ஸிட் போல்ஸ் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். எனவே அந்த சண்டைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கிற போது எப்படியான ஆட்சி இங்கே அமையவிருக்கிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது. நாமும் ஒரு எக்ஸிட் போல சொல்லி குழப்ப வேண்டாம். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லுவது, எந்த ஆட்சி அமைந்தாலும் அது மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் மகிழ்ச்சி, மக்களினுடைய நலனை பேணுகிற ஆட்சியாக இருந்தால் மகிழ்ச்சி. என்னுடைய கருத்து என்பது மாநில கட்சிகளினுடைய ஒன்று கூடலிலே ஒரு அரசு உருவாவதற்கான வாய்ப்பு இந்த முறை கணியலாம், அதற்கான வாய்ப்பு இருப்பதாக என்னுடைய குறைந்தபட்ச ஒரு பார்வையை மட்டும் நான் வைத்துவிட்டு, இந்திய அளவிலே யார் ஆட்சி அமைப்பார்கள், யார் என்ன நிலைக்கு வருவார்கள், எத்தனை சீட்டுகளை வெற்றி பெற்று வருவார்கள் என்றெல்லாம் இன்றைக்கும் உறுதியாக சொல்ல முடியாத நிலை. ஆளுக்கு ஒரு கருத்து கணிப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையிலேயே திமுக தன்னுடைய வேலையை தொடங்கிவிட்டது. நேற்றைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி, திமுக அதனுடைய தலைவர்கள் கூடி பேசி, ஒருவேளை வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைகிற சூழல் வந்தால், இந்த INDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெறும் என்று சொன்னால் 6 மத்திய அமைச்சர்களை கேட்டு பெறுவது, 4 கேபினெட் அமைச்சர்கள், 2 இணை அமைச்சர்கள் என 6 அமைச்சர்களை பெற வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இவர்கள் வழக்கமாக செய்கிற வேலைதான். எந்த தேர்தல் முடிகிற போதும் எங்களுக்கு என்ன பங்கு என்று உடனடியாக ஓடுகிற கட்சியாக திமுக இருந்திருக்கிறது. இதில் கெட்ட வாய்ப்பாக நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இதுதான் கடந்த காலங்களிலும் நடந்தது. மேலே காங்கிரசினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டிலே திமுகவினுடைய ஆட்சி. திமுக மத்திய ஆட்சியிலும் மாநில ஆட்சியிலும் பங்கெடுத்திருக்கிற ஒரு நிலை எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் தமிழ் மக்கள் மிக பெரும் துயருக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் மாநில உரிமைகள் அடகு வைக்கப்பட்டிருக்கின்றன. இது வரலாற்று ரீதியாக அரசியலை பார்க்கிற எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற வேலை ஒரு செய்தி தான். இப்போ திமுக அதற்கு தயாராகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அமைச்சர், அதுலேயும் கூட அந்த அமைச்சர் பெயர் யாரின் பெயரெல்லாம் பரிசீலிக்கப்பட்டது என்று வந்திருக்கிற செய்தியிலே மரியாதைக்குரிய முதலமைச்சரின் தங்கச்சி கனிமொழி அவர்களினுடைய பெயரும், அதே போல மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு அவர்களினுடைய மகன் அருண் நேரு அவர்களினுடைய பெயரும் இருப்பதாக, அது கூட சேர்த்து இன்னும் 2 பேர் அப்படி இவங்களுடைய பேர் தான் பரிசீலிக்கப்பட்டது என்று சொல்லியும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இவங்க ஆக மொத்தம் இந்தியாவை ஆளுவதற்கு இவர்கள் மனக்கோட்டை ஒன்று கட்டத் தொடங்கி விட்டார்கள். ஏற்கனவே இவருடைய IT விங்கை சேர்ந்தவர்களும் இவருக்கு இந்த பொறுப்பு, இவருக்கு இந்த மந்திரி பதவி, இவருக்கு இந்த மந்திரி பதவி என்று ஒவ்வொருவரை பற்றியும் அவர் பாட்டுக்கு எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவையே ஆண்டுவிட வேண்டும், இந்தியா முழுவதற்கும் நாங்கள் பெரிய ஆளுமைகளாக விரிவடைந்து 150 கோடி மக்களுக்கும் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எந்த லட்சணத்தில் நடக்கிறது என்று பார்த்தால் 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கிற செய்திகள் அதற்கு சாட்சியம் கூறுகின்றன. 3 செய்திகள் நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல் செய்தி, நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நோய் வந்துருச்சோ என்கிற அளவிற்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. எனக்கு முதல்ல தோணுச்சு, நமக்கு தான் நோயா அப்படின்னு வெளியே போய் பார்த்தா எல்லாருக்கும் நோயா இருக்கு. சரி, எங்க மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல தான் இவ்வளவு எல்லாத்துக்கும் நோயா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க நோய். அது என்ன நோய் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே கரண்ட் கட் ஆகிற மாதிரி கனவு காண்ற ஒரு நோய் வந்திருக்கு. நம்ம எல்லாம் நானும் இரவு தூங்குகிற போது பார்த்தால் மின்சாரம் துண்டிச்சிருது. இதோ இந்த காணொலியை பதிவு செய்கிற போது பார்த்தால், இன்னும் சொல்ல போனால் இங்கே உட்கார்ந்து கொண்டுதான் சில தொலைக்காட்சிகளுக்கே நான் நேரலையிலே பேசுகிறேன். அப்பொழுதே மின்சார துண்டிப்பெல்லாம் நடக்கிறது. ஆனால் அதெல்லாம் நான் காணுகிற கனவு என்று நேற்று எனக்கு புரிந்தது. வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கிறேன், அங்கே பெரிய வீதிகளிலே மக்கள் நிற்கிறார்கள். என்னடா என்று பார்த்தால் அவர்களும் அதே போல் கனவு காணுகிற நோய்க்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். இது பரவாயில்லை என்று பார்த்தால் சென்னையிலும் மக்கள் இரவு நேரத்தில் 1 மணிக்கு வீதியிலே இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் போராடுகிறார்கள். அப்படிதான் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு சொல்லுது, தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிக்கையே கொடுக்குது, தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லை. அறிக்கை அந்த ஆணையம் கொடுக்கிற அறிக்கை அப்படியே அமைச்சரும் பேசுகிறார். தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அவரும் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் மின்தடை என்பதே இல்லை. என்ன எங்களுக்கு வியப்பா இருக்கு. அப்ப நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்ல நாமெல்லாம் வேற எங்காவது இருக்கிறோமான்னு ஒன்னும் புரியலையே. இந்த போராடுகிற மக்கள், இரவு நேரத்தில் இறங்கி ரோட்ல நின்று போராடுகிற மக்கள் எல்லாம் வேண்டுதலா? ராத்திரி 1 மணிக்கு நாங்கெல்லாம் தூங்காம ரோட்ல நின்று சத்தம் போட்டு இருக்கணுங்கிறது அவர்கள் என்ன தலையெழுத்தாது? ஏன் போராடுகிறான்?
என்ன விளையாட்டா இருக்கு? கண்ணு முன்னாடி நடக்கிற சம்பவத்தையே பொய் என்று ஒரு அரசு அறிக்கை கொடுக்கிறது, பொய் சொல்லுகிறது, அரசே பொய் சொல்லுகிறது என்றால் இதை என்னன்னு பேசுறது? ரொம்ப வேதனைக்குரிய செய்தி. நேற்றைக்குத்தான் மின்சாரத்துறை சொல்லுது மின்வெட்டே இல்லைன்னு. இன்னைக்கு மின்சாரத்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு, தொலைக்காட்சிகள் ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன தெரியுங்களா சொல்றாங்க? தமிழ்நாட்டில் மின்வெட்டு ஏற்படுவதற்கு காரணம் அந்த கம்பிகள் வெயிலின் காரணமாக பழுதடைகிறது, அந்த இணைப்புகள் பழுதடைகிறது, எனவே அது மின்வெட்டு ஏற்படுகிறது. அதை நாங்கள் சரி. அப்ப நேத்து சொன்னேன், நேத்து உங்களுக்கு தெரியலையா கம்பிகள் எல்லாம் பழுதாயிருப்பது? இதற்கு முன்னால் இருந்த திமுகவினுடைய அமைச்சர் அணில் ஓடுகிறது என்றார். இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கம்பியில இருக்கிற பழுது என்று சொல்லுகிறார். நேற்று அவர்கள் மின்சார வாரியம் கொடுத்திருக்கிற அறிக்கையிலே இவ்வளவு துணை மின் நிலையங்களை உருவாக்கி இருக்கிறோம், இவ்வளவு என்றெல்லாம் கணக்கு போடுகிறார்கள். நான் கேட்கிறேன், 3 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டது என்பதற்கான வெள்ளை அறிக்கையை இவர்கள் கொடுக்க முடியுமா? திமுக கொடுக்குமா? நான் ரொம்ப வேதனையோடு பதிவு செய்யறேங்க. இது ரொம்ப பெருமையா நேற்று அந்த அறிக்கையை பதிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம். இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கேட்பதற்கே நமக்கு கேவலமாக இருக்கிறது. எவ்வளவு மடங்கு நீங்கள் மின்சார கட்டணத்தை இந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தி இருக்கிறீர்கள்? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? மின்சார கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்குது? 200 ரூபாய் கட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு 900 ரூபாய் 1000 ரூபாய் கட்டுற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? 100 யூனிட் இந்த இலவச மின்சாரம், அதை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சித்தது உண்மையா இல்லையா? பிறகு அது பெரும் போராட்டத்திற்கு பிறகுதானே அதுல கை வச்சா பெரிய சிக்கல் வரும் சொல்லி இவங்க தயங்கி இருக்காங்க. நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க 2006 இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் மின்வெட்டுத்துறைக்கென்றே ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் மின்சாரத்துறை அமைச்சர் அல்ல, மரியாதைக்குரிய ஆற்காடு வீராசாமி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அல்ல, மின்வெட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும் என்கிற நிலையை உருவாக்கினார்கள். அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையின் இருதயமாக இருந்து கொண்டிருக்கிற கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் MSME சிறு குறு தொழில்கள் மொத்தமாக அழிந்து போயின. நீங்க வீட்டு கரண்ட் இல்லைங்கிறது இல்லைங்க, இவங்க ஆட்சி காலத்துல தான் தொழில் செய்கிற யாருமே மின்சாரம் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் தொழிலை வேறு மாநிலங்களுக்கு நகர்த்தி கொண்டு போனார்கள். அப்படித்தான் குஜராத்துக்கு போச்சு தமிழ்நாட்டிலிருந்து பல தொழில்கள். இவங்க காலம் தான் அது. அவங்களுடைய அமைச்சரே அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டார். அப்படி இருந்த நிலையை மின்வெட்டில்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு மின்வெட்டில்லாத மாநிலமாக மாறி மின் மிகை மாநிலமாக மாறி அதன் பிறகு 100 யூனிட் இலவச மின்சாரம் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுக்கிற நிலையை கொண்டு வந்தார்கள். இவங்க வந்தோன்னு இந்த ஆட்டோ லூம் படுகை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மின்சாரத்தை, இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணணும் சட்டமன்றத்திலேயே பேசினார் மின்சாரத்துறை அமைச்சர். அதுக்கு கடுமையான கண்டனங்களை சொன்ன பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டாங்க, இல்லைன்னா ரத்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதையெல்லாம் இத்தனையும் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் மின் கட்டணத்தை ஏற்றி மக்களை வதைச்சிட்டு இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கி வச்சுட்டு அத்தனையும் பண்ண பிறகும் மின் துண்டிப்பு, எங்க பார்த்தாலும் மின்வெட்டு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது, மின் தடை இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்கம் தைரியமாக ஒரு அறிக்கை விடுகிறது, தமிழ்நாட்டிலே மின்தடையே இல்லாத நிலையை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று. இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களின் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். இவர்கள் பச்சை பொய் பேசுகிறார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன எடுத்து காட்டுவேன். அதே போல கல்வித்துறை ஒரு அறிக்கையை கொடுக்கிறது. பள்ளி கல்வித்துறை சொல்லுகிறது எல்லாமே சர்வர்ல வச்சு இணைய வழியாக பயங்கரமா இணைச்சு பெரும் புரட்சி பண்ணிட்டதை போல இந்த பள்ளி கல்வித்துறை பேசுகிறது. இந்த காணொலியை பார்க்கிற ஆசிரியர்கள் யாராவது இருந்தால், அல்லது நீங்கள் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் உங்கள் பக்கத்து வீடுகளில் யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் அவர்களிடம் கேட்டு பாருங்கள். இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்களிலே இவர்கள் வச்சிருக்கிற அந்த சர்வர் எவ்வளவு மோசமான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கேளுங்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் பள்ளிக்கூடத்திலே கற்பித்தல் என்கிற பணியையே விட்டு விட்டாங்க. அவங்களால கற்பிக்கிற பணிக்கே போக முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த டேட்டாவை போடு, இந்த டேட்டாவை போடு, அதை அப்லோட் பண்ணு, இதை அப்லோட் பண்ணு. அந்த சர்வரும் ஏறவே ஏறாது. திடீரென்று எல்லா பக்கம் ஒரு டேட்டா முழுக்க அழிந்து போய்விடுகிறது. பிறகு மீண்டும் அந்த ஆசிரியர் அந்த வேலையை செய்ய வேண்டும். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை போட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ண தெரியாம அது என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சர்வர் ஸ்லோவா இருந்துச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தான் வகுப்பறைக்குள்ளேயே ஒரு ஆசிரியர் தஞ்சாவூர்ல ஒரு பெண் ஆசிரியை மாரடைப்பு மரணித்து போனார். வகுப்பறைக்குள்ளே நிற்கிற போது வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்து மரணித்து போனார். பேசல. நீங்க இன்னைக்கு இப்ப சொல்றீங்க சர்வர் மூலமாக இணைச்சு கல்வித்துறையில புரட்சி பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. நான் கேட்கிறேன், மாணவர்களுக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ச்சியாக கேட்கிறார், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தையாவது இருந்துச்சா? இந்த பள்ளி கல்வித்துறை ஒரு மாணவனுக்கு இவங்க ஆட்சி அமைச்சவர்கள் லேப்டாப் கொடுத்திருக்காங்களா? ஆனா பெருமை, நாங்க வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கிறோம். எங்க வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கோம்? எவ்வளவு பொய். இது ரெண்டு ஒரு பக்கம். மூணாவது நம்ம பேச வேண்டிய செய்தி, தமிழ்நாட்டிலே காவல்துறையிலே ஏடிஎஸ்பி மரியாதைக்குரிய வெள்ளைத்துறை, அவர் பற்றி செய்தி தான். அவர் அவர் எல்லாத்துக்கும் தெரியும், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவார்கள். வீரப்பன் அவர்களுடைய அந்த வீரப்பனை பிடிக்கிற அந்த இதில் அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அந்த படையில். அதே போல அயோத்திக்குப்பம் வீரமணி அவர்களினுடைய என்கவுண்டர் அதிலே பங்கெடுத்த ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி. இப்போ ஏடிஎஸ்பி
அவர் முந்தா நாள் ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆவதற்கு முந்தைய நாள் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க, பணியிலிருந்து இடைநீக்கம் செய்கிறார். இது என்ன, ஒரு நாள் முன்னாடி இருந்தா என்ன ஆகும்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்கிற எதையுமே அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல், இந்த வழக்கை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பெரிய சிக்கல். ஏன் இது யார் செஞ்சீங்க, எதுக்காக இது செஞ்சாங்க என்று பேசியது. இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலும் இருக்கிறது. இப்படி முன்னத்து நாள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்றது பண்ணக்கூடாது என்கிற வழிகாட்டுதலும் இருக்கிறது. அதையும் தாண்டி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க என்னன்னு தெரியலையே. ஒரு காவல்துறை அதிகாரியை இவர்கள் அரசு பழி வாங்குகிறது என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அன்றைய இரவே சஸ்பெண்ட் பண்ணது ரத்து, அதை அரசு வாபஸ் பெறுகிறதுங்கிறாங்க. எப்படி எதற்காக சஸ்பெண்ட் பண்ணீங்க, ஏன் வாபஸ் பெற்றீங்க? இது யாருக்கு நடக்குது, யார்கிட்ட நடக்குதுன்னா இதுக்கு பொறுப்பான துறை எது? காவல்துறையை கையிலே வைத்திருப்பவர் யார்? உள்துறையை, இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறையை கையிலே வைத்திருக்கிறவர் யார்? இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவங்களுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கிறாங்க, உள்துறை செயலர். இந்த உள்துறை செயலர் அவங்களை நம்ம இப்ப சமீபத்தில் தான் கேள்விப்பட்டோம். இந்த போக்குவரத்து துறை கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லைங்களா? நோ பார்க்கிங்ல நிறுத்துகிறார்கள், அதிகமாக ஆள் ஏற்றுகிறார்கள் என்றெல்லாம் பேருந்துக்கு வரி போட்டார்கள் இல்லைங்களா காவல்துறை அதிகாரிகள். அந்த முடிவுக்கு உத்தரவிட்டவர் தான் இந்த செயலர், இந்த காவல்துறையினுடைய இந்த உள்துறையை பார்க்கிற உள்துறை செயலர். அவர்தான் உத்தரவிட்டார் என்று செய்தி வருகிறது. நான் கேட்கிறேன், ஏடிஎஸ்பி என்கிற பொறுப்பில், அவ்வளவு உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை அவர் பணி முடிச்சு அவர் போகிற அந்த அவருடைய பணி நிறைவு பெறுகிற நாளுக்கு முந்தைய நாளிலே அவரை இடைநீக்கம் செய்கிறீர்களே, இது கூட முதலமைச்சரின் பார்வைக்கு போகாதா? தன்னுடைய சொந்த துறை, தன் கையிலே இருக்கிற துறை, கல்வித்துறையிலே ஒரு தவறு நடக்கிறது, மின்சாரத்துறையிலே தவறு நடக்கிறது என்றால் கூட ஒரு முதலமைச்சர் சொல்லலாம், அதற்கென்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சரியாக தகவலை தரவில்லை என்று. இது உங்கள் கையிலே இருக்கிற துறை. அதில ஒரு காவல்துறை அதிகாரியை பழிவாங்கும் நோக்கோடு அவர் ஒரு சஸ்பென்ஷன் கொடுக்கப்படுகிறது. பிறகு உடனடியாக மறுபடியும் அதை ரிவோக் பண்றீங்க. அன்னைக்கு அப்படித்தான் கொண்டு போய் பார்க்கிங்ல நின்று, நோ பார்க்கிங்ல நின்று வண்டிக்கு இது ஃபைன் போட்டு விட்டீங்க. அந்த அபராதத்தை திரும்ப பெற்றோம், நீங்க அபராதம் போட்டது ரத்து என்று சொன்னீர்கள். அப்ப நோ பார்க்கிங் நின்னது சரி என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா தமிழ்நாட்டின் குடிமக்கள் எல்லாரும்? இதுபோல கேவலமான ஒரு அரசு நிலை இதை முன்னாடி இருந்ததே இல்லை. நாம் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். இந்த அரசு, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கையில் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டுகள் தேவையில்லை. இந்த அரசு பச்சையாக பொய் பேசுகிறது என்பதற்கு மின்சார வாரியத்தின் அறிக்கையை தாண்டி வேறொரு எடுத்துக்காட்டு தேவையில்லை. எனவே இந்தியா முழுவதையும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்து, இந்தியா முழுவதற்கும் 6 அமைச்சர்களை பெற்று நாம் ஆட்சி நடத்தி தமிழ்நாட்டு மக்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற முதலமைச்சரே, நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலத்திலேயே உங்களுடைய நிர்வாக திறனை பார்த்து சந்தி சிரிக்கிறது என்கிற செய்தியை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இதெல்லாம் சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால், குறிப்பாக இந்த கல்வித்துறை அவ்வளவு பாழ்பட்டு இருக்கிறது பற்றி நம்ம தனியாக நிறைய பேச வேண்டியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த துறைக்குள்ளே இன்றைக்கு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி ஒன்றொன்றாக நாம் பேசுவோம். இன்றைக்கு இந்த 3 செய்திகளிலே மீண்டும் ஒரு பெரும் சாட்சியமாக நமக்கு இந்த 3 செய்திகள் என்னதுக்கு எதிர்க்கு நிற்குது அப்படின்னு சொன்னா, அரசு வெளிப்படையாக பொய் பேசுகிறது என்பதற்கான சாட்சியம்தான் தமிழ்நாட்டிலே மின்வெட்டே இல்லை என்று பேசுகிற அமைச்சர், அது கொடுக்கப்படுகிற வாரியம் கொடுக்கிற அறிக்கை. அதே போல இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரிந்து எதுவுமே நடப்பதில்லை, முதலமைச்சருக்கு எதுவும் தெரிவதில்லை, தன்னுடைய சொந்த துறையை கூட சரியாக நிர்வகிக்கிற நிலையிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் ஒரு ஏடிஎஸ்பி ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு ஒரு சஸ்பென்ஷன் கொடுக்கப்பட்டு அன்றைக்கு இரவே அது ரிவோக் பண்ணப்படுகிறது, அது ரத்து செய்யப்படுகிறது என்கிற போது இந்த சம்பவங்கள் இந்த இரண்டுக்கும் சாட்சிகளாக நிற்கின்றன என்பதைத்தான் நான் இங்கே செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். எனவே எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டு எல்லாரும் பார்த்து ரசியுங்கள். கட்டாயமாக 90 விழுக்காடு பொய்யாகவும் ஏதோ ஒரு 10 விழுக்காடு உண்மையாகவும் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 100 பேர் ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னார்கள் என்றாலும் மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்கிறது 4ஆம் தேதி தானே தெரியும். அந்த தீர்ப்புக்காக காத்திருப்போம். இந்த எக்ஸிட் போலுக்காக யாரும் சண்டை மட்டும் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.